Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா எம்மியான ஸ்டஃப்டு பிரெட் ஸ்வீட் தான் பண்ண போறோங்க. பிரெட்டை வச்சு இப்படி கூட ஸ்வீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியண்ட் கோவா மாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டஃப்டு பிரெட் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பிரெட்டை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. காய்ச்சின பால் இதை ஊற்றிக்கலாம். ஒரு கப் அளவு ஊற்றிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டு ஸ்லைஸை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பாலெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா வந்து ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. பால் கொஞ்சம் சுண்டுன உடனே நம்ம தேங்காய் பவுடர் அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பால் எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. இதில் இந்த அளவுக்கு வந்து ப்ரெட்டு வந்து திக்காகிடுச்சு. பாலும் ப்ரெட்டும் சேர்ந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதே பேனை வச்சுட்டு நம்ம இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. அதே அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சுகர் நல்லா கரையட்டும். இதை நம்ம ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுக்கலாம். ஒரு கம்பிப்பதம் வர வரைக்கும் சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/2 லிட்டரும் தேவைப்படாது. இதை நம்ம ஸ்டஃபிங் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேறு ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 1/2 லிட்டர் ஊற்றி நான் செய்கிறேன். நல்லா சுண்ட பாலை காய்ச்சணும். ப்ரெட்டில் பண்ண பேட்ரு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. கையில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு மாவை நல்லா செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி மாவை செட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு ஒரே சைஸில். இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. பக்கத்து ஸ்டவ்வில் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக பால் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. நம்ம உருட்டி வச்ச ப்ரெட்டுங்களை இந்த சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடியே இருக்கட்டும். பக்கத்து ஸ்டவ்வில் ஸ்டஃபிங்க்கு வச்ச பால் வந்து 1/4 வாசியாக குறைஞ்சிருச்சு. இன்னும் நல்லா குறையணும். இப்போ எல்லா பக்கமும் அப்சர்வ் ஆகணும் இல்லையா, அதுக்காக நம்ம இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறோம். மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். பால் பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி இருக்குன்னு. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா சுண்டணும். இதை வந்து மாவான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெடிமேடாக வந்து உங்களுக்கு கடைகள்லையும் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். சில ஊர்லலாம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எங்கள் ஊரில் வந்து இது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் இதை வந்து வீட்டிலேயே ஸ்டஃபிங்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இதை கோவா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்வீட் கடைகளில் கூட கிடைக்கும். இனிப்பு போட்டு செஞ்சுருக்க மாட்டாங்க. பால்கோவானா இதில் இனிப்பு போட்டிருப்பாங்க. இந்த கோவாவில் வந்து இனிப்பு இருக்காது. இது நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும்.
ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சிடலாம். சுகர் சிரப்பில் ஊற வச்சதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண கோவா நல்லா ஆறிடுச்சு. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவும் எனக்கு தேவைப்படாது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. ஸோ நான் இதில் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஒரு சொட்டு வந்து சஃப்ரான் எல்லோ கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டஃப் பண்ணலாம். இந்த பிரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் வந்து லைட்டாக இந்த மாதிரி கீறிக்கோங்க. கீறிட்டு இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிடலாம். எல்லா பிரெட் ரோலையும் ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துருங்க. எல்லா பிரெட் ரோலையும் எடுத்து இந்த மாதிரி நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். எம்மியான ஸ்டஃப்டு பிரெட் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டூட்டி ஃப்ரூட்டை வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். இந்த டூட்டி ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலையே செஞ்சது. ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தர்பூசணி தோலில் செஞ்சது. அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கலர்ஃபுல்லான ஸ்டஃபிங் பிரெட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.